இங்க ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்ப இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு உட்காந்து டேபிள் மேல தட்டிக்கிட்டே இருப்பான். இந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா அவங்க அம்மா அந்த பையனை அதட்ட கூட மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணு வந்துட்டு போன் அங்க வச்சுட்டு போயிருப்பா. வீடியோ கேம்ஸ் எடுத்து விளையாடி போனோட சார்ஜ் மொத்தத்தையும் காலி பண்ணி போனை தூக்கி கீழே தண்ணியில போட்டு போயிடுவான். அதுக்கு உங்க அம்மா மறுபடியும் வந்துட்டு சின்ன குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும், நீ தான் போனை பத்திரமா சார்ஜ்ல போட்டு போயிருக்கணும், என் பையனை வந்து குறை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த போனை பிடிங்கி தண்ணியிலே போட்டு போவாங்க. இந்த பையனும் சரி கிடையாது, அம்மா வளர்க்குறதும் சரி கிடையாது. அதனால இப்படியே விட்டா அந்த பையனோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும் அப்படின்றதுக்காக அந்த பையன் வந்து ஏதோ ஒரு பேப்பர்ல கிரிக்கிட்டு இருக்கிறது இந்த பொண்ணு பாப்பா. அவங்க அம்மா வந்துட்டு பையனை பேக் எடுத்துட்டு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்குதான் அவங்க புதுசா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ண போறாங்க. அதனால அதோட ரெசியூம் அங்க இருக்கும். ஆனா அந்த பையன் வந்துட்டு அந்த ரெசியூமை ஃபுல்லா கிறுக்கி வச்சிருக்கான். ஆனா அப்பயே நம்ம வந்துட்டு குழந்தை திட்டக்கூடாது, நல்லா பாசமா வளர்க்கணும் அப்படின்றதுக்காக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த பாட்டி அங்கதான் இருப்பாங்க. உன்னை நான் அடிச்சு வளர்த்திருந்தேன்னா உன் பையனை நீ ஒழுங்கா வளர்த்திருப்ப, இது ஏன் மேலதான் தப்பு அப்படின்ட்டு இப்ப அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு மேனர்ஸ் சொல்லி கொடுக்கல அப்படின்னா இது மாதிரி தான் ஆகும். கடைசியில அவங்களோட குழந்தைங்களும் இதே மாதிரி தான் மாறும்.